ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் பகுதியில் இயங்கி வரும் கடலோர காவல்படை முகாமில் 80வது சுதந்திர தின விழாவை கடலோர காவல்படையினர் விமர்சையாக கொண்டாடினர். கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் பிரபுராவ். வணக்கம். மண்டபம் பகுதியில் 80வது சுதந்திர தினத்தை கடலோர காவல்படையினர் கோலாகலமாக கொண்டாடியுள்ள நிலையில் இது குறித்தான மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக இந்திய நாட்டின் 80வது சுதந்திர தின விழா இன்று இந்தியா முழுவதும் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அடுத்துள்ள அந்த மண்டபம் கடலோர காவல்படை முகாமிற்கு உள்ள கடலோர காவல்படை வீரர்கள் இந்த சுதந்திர தினத்தை விமர்சையாக கொண்டாடும் விதமாக நேற்று இரவே அவர்கள் அந்த மண்டபம் முகாமில் இருந்து பைக் பேரணியாக ராமேஸ்வரம் தனுஷ்கோடி இருக்கக்கூடிய அரிச்சல் முனைக்கு பேரணியாக சென்றனர். இந்த இருசக்கர பேரணியானது பாம்பன் சாலை பாலத்தின் வழியாக சென்றது. பின்னர் அங்கு இன்று காலை இந்திய எல்லை பகுதியான தனுஷ்கோடி மணல் முதல் திட்டில் கொடியேற்றி அவர்கள் இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடினர். அதே போல் அரிச்சல் முனை பகுதி உள்ளிட்ட பகுதிகளிலும் ஓவர் கிராப்ட், அதாவது இந்திய கடலோர காவல்படைக்கு சொந்தமான ரோந்து படகில் அந்த மணல் பகுதியில் செல்லக்கூடிய அந்த ஓவர் கிராப்ட் கப்பலில் சென்று அங்கு அவர்கள் அந்த தேசிய கொடியை ஏற்றி இந்த சுதந்திர தினத்தை விமர்சையாக கொண்டாடினர். இது தற்போது அவர்களது சமூக வலைதள பக்கத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது கண்கவரும் காட்சியாக இருப்பதால் அனைவராலும் இது அதிக அளவு பகிரப்பட்டு வருகிறது. இதே போல் உச்சிப்புள்ளி அடுத்திருக்கக்கூடிய INS பருந்து கடற்படை தளத்திலும் இந்த சுதந்திர தின விழாவை ஒட்டி இந்த நிலைய கமாண்டர் இன்று மூவர்ண தேசிய கொடியை ஏற்றி இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடி வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.